பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களில் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க அழுவுறத நான் கணக்கு வச்சுக்கிறேன்ப்பா, நீங்க அழுவுறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் கண்ணீரை நான் துடைக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பாங்க தான் வசனமே சொல்லுது. அப்போ நீங்க கண்ணீரோடு எதை விதைக்கணும் அப்படின்னா, உங்க ஜபங்கள்ல உங்க காரியங்களை நீங்க விதைக்கும் போது அது நீங்க கம்பீரமா அறுப்புவீங்க. நீங்க அழுதுகிட்டே இருந்தா மட்டும் பிரச்சனை மாறுமாங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்க அழுகையோட கூட சேர்ந்து ஆண்டோட சமூகத்தை நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா மாறுறீங்களா? அதுக்குன்னு நீங்க அழுதுன்னு இருக்கணும்னு நான் சொல்லலைங்க. ஜெபிச்சா மட்டும் போதும். நீங்க ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா செய்வாருங்க. ஏன்னா விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்குமாமா. நீங்க விசுவாசமா ஜெபிச்சாலே உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நீங்க பார்க்க முடியும். நீங்க கண்ணீரோடு இருக்க உங்க பாதைகளை ஆண்டவர் கம்பீரமா அறுக்கிறதுக்கான நாட்களை கொடுக்க போறாருங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா மாறணுங்க. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவேன்னு சொல்லி தாவீதே சொல்றாருங்க. ஏன் சொல்றாருன்னா, ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருங்க. நீங்க ஜெபிச்சா உங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாரு. ஆனா நீங்க ஜெபமே பண்ணாம அற்புதம் நடக்கணும்னா எப்படிங்க ஏசப்பா அற்புதம் செய்வாரு? நீங்க கவலைப்பட்டு கண்ணீரோடு இந்த நாட்டில் ஆண்டவர் மாத்தணும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதை ஏசப்பா நிச்சயமா செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.